ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் லைஃப்லேயே பண்ண உருப்படியான விஷயம் இதுதான் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதையும் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க. மக்கள் அவேர்னஸோட இருக்கணும். நீங்கள் எவங்கிட்டையும் போய் மொக்கத்தனமாக ஏமாந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃபீல்டில் நடக்கிற அத்தனை ஸ்கேம்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணேன். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை. இவன் யாரா காமெடி பீஸு 4000 5000ன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு 40,000 50,000 அப்புறம் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்கிறவங்களெல்லாம் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு தான் அந்த பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலெல்லாம் பொறாம போல. ட்ரேடிங்லேயும் காசு பண்ணுறது கஷ்டம்னு இவன் ஒருத்தன் தான் லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான். ஸோ உண்மையிலே அவனுக்கு வந்து ட்ரேடிங் நாலேஜே இல்லை போல. அதான் அவனுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியாக இருக்காங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க போல அப்படின்னு நீங்களே நினச்சிட்டு என்னை வந்து சுத்தமாக க்ரோ ஆகவே விடலை. ஆனால் அதுக்கெலாம் நான் சத்தியமாக ஃபீலே பண்ணலைங்க. உண்மையை சொன்னால் இப்படி தான் நடக்கும்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் நான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் க்ரோத் தான் முக்கியம்னு நினச்சிருந்தேன்னா உங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிருப்பேன். ஒருத்தனும் எப்படி டிசைனாக உங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அதை 10-15 வருஷமாக புரியாமலே உட்காந்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். ஆனால் நான் இந்த சேனல் ஆரம்பித்ததே மக்களுக்கு அவேர்னஸ் வரணுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ இன்னி வரைக்கும் என்னோட சேனலோட பயோவில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அபவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்ம சேனலுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். அதுலேயே நான் வந்து போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ போட்டது தான் இப்போ வர அப்படியே வச்சுருக்கேன். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். அதனால் உங்களெல்லாம் ஏமாற்றி பொழைக்கணும்னு எனக்கு வந்து எந்த அவசியமும் இல்லை. நான் எப்போவுமே அதை வந்து பண்ணவே மாட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி என்னை பற்றி தெரியும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் வரலாம். ஒரு 5K வேற செலவு வேற பண்ணி இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். அதுக்காகவாது வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கடைசியாக நீங்கள் இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆஃபரும் கொடுத்துருக்கேங்க. அந்த ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவோட எண்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. இந்த வீடியோ வந்து ட்ரேடிங் ரிலேட்டட் மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க. ஸோ இது வந்து எல்லா ஃபீல்டுக்குமே பொருந்தும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருக்கு வேணாலும் இதை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் யாருமே கேட்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஸோ அது வந்து என்னன்னு எனக்கு புரியுது. அது உங்கள் மேலே தப்பில்லை. ஸோ மக்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்க்குறீங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் எந்த ஸ்கேமரை பார்த்தாலும் மினிமம் 20,000 30,000 40,000 தாங்க வச்சுருக்கான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. 30,000க்கு கீழெல்லாம் இப்போ எந்த ஸ்கேமருமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக எல்லாருமே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபேக்காக வாங்க முடியும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ ஆனால் இப்போ நம்ம அதை லைவாகவே பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தாங்க இந்த வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது தாங்க மீடியா மிஸ்டர் அப்படிங்கிற வெப்சைட். ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ரிசர்ச் பண்ணேன். எல்லா வெப்சைட்ஸ்லேயும் மோஸ்ட்டாக போட்டிருந்ததில் இது வந்து அந்த டாப் 3லேயே வந்துச்சு. ஒரு சில வெப்சைட்ஸில் நம்பர் 1 இருந்துச்சு, ஒரு சில வெப்சைட்ஸில் 2, 3 இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த வெப்சைட்டை தாங்க நிறைய இடத்துல வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக மிரண்டு போயிடுவீங்க. இது வந்து நான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லைங்க, டிக்டாக், யூடியூப், ட்விட்டர், அப்புறம் ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சிருக்கான். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் ஃபைட் வேணுமா ஃபைட் டான்ஸ் இருக்கு ஃபைட் இருக்கு டான்ஸ் இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோயர்ஸ் வாங்குறது மட்டும் இல்லைங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் வாங்கலாம், வியூஸ் வாங்கலாம், கமெண்ட்ஸ் வாங்கலாம், ஷேர்ஸ் வாங்கலாம். இதுதான் இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோட போல் ஓட்ஸ்லாம் கூட வாங்குற மாதிரி வச்சிருக்கான். ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக போகிறாங்கன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம்.
அதே மாதிரி டிக்டாக்குக்கும் எல்லா சர்வீசஸும் இருக்குது. யூடியூப்லேயும் பாருங்கள் வியூஸு, வாட்ச் ஹவர்ஸ், லைக்ஸு, டிஸ்லைக்ஸ்லாம் எதுக்கு வாங்குவாங்கன்னு சத்தியமாக தெரில. மற்ற சேனலுக்கு டிஸ்லைக் பண்ணுற மாதிரியும் பண்ணலாமா என்னன்னு தெரில. அப்புறம் யாருங்க யூடியூப்பில் டிஸ்லைக்லாம் பை பண்ணுவா காசு கொடுத்து? பாருங்கள், நம்ம வளர்கிறதுக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம், இன்னொருத்தனை செஞ்சு விடுறதுக்கும் பண்ணிக்கலாம் போல். யூடியூப் கமெண்ட்ஸ், அப்புறம் இங்கே பாருங்கள் யூடியூப்லேயும் அந்த கம்யூனிட்டி போல் ஓட்ஸ் அந்த இதெல்லாம் பை பண்ணலாமா. இந்த மாதிரி க்ரோத் சர்வீஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரில. இந்த மாதிரி டிசைனா இருக்குங்க. எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் வந்து வச்சிருக்கான். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இன்னைக்கு நம்ம வந்து லைவா பண்ணி காட்ட போறது வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான். அந்த பேஜில் தாங்க நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், செலக்ட் த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் டைப் அப்படின்னு கேட்குது. நார்மல் ஒன்று தான் இருக்குது, சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் பேக்கேஜெல்லாம் வச்சுருக்காங்க. ஒன் டைம் பேக்கேஜ், ஆட்டோமேட்டிக் பேக்கேஜ், மந்த்லி பேக்கேஜ் ஆகும். ஸோ மந்த்லி பேக்கேஜ்லாம் போட்டோன்னா மாதம் நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து காசு எடுத்து அப்படியே அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கே ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. நம்ம இந்த வீடியோ பண்ணுறதே உங்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் தான். அதனால் நம்ம ரொம்பலாம் செலவு பண்ண முடியாதுங்க. ஒன் டைம் பேக்கேஜ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதில் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டார்கெட் கண்ட்ரி நம்ம வந்து இந்தியா தான். ஸோ இங்கே பாருங்கள், செலக்ட் குவான்டிட்டி அப்படின்னு இருக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்ஸ் வந்து இருக்குங்க. இங்கே பாருங்கள், 50 ஃபாலோவர்ஸ்னால் 2 days ஆகும் போல். 100 ஃபாலோவர்ஸ்னாலும் 1 to 2 daysக்குள்ளே வரும். 500 ஃபாலோவர்ஸ் வரணும்னா 1 to 3 days வரக்கூட மேக்ஸிமம் ஆகலாமா. ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ அதிகமாக சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க போல். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்ற நிறைய வெப்சைட்ஸில் பாட்ஸ் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க போல். ஸோ அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஈஸியாக கண்டுபிடிச்சி தூக்கிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரியும் சில பல வெப்சைட்ஸில் ரிவ்யூஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மீடியா மிஸ்டரில் பாட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ரியல் பீப்புளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையாக என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 5000 ஃபாலோவர்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அதுக்கு வந்து $99 வந்து ஆகுது. ஆல்மோஸ்ட் 9000 பக்கம் வந்து செலவு பண்ணுங்க. ஸோ ஆனால் நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்கெலாம் அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு 2500 பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுக்கு வந்து 3 to 6 days வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. $55 வந்து வருது, ஆல்மோஸ்ட் 5000 பக்கம். நெக்ஸ்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் URL வந்து கேட்குறாங்க. அதாவது நம்மளோட ப்ரொஃபைலோட லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணோம். இதாங்க நம்மளோட ப்ரொஃபைல், டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னு இருக்கும். ஸோ 967 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. 1000 தாண்டறதுக்கு ரொம்ப முக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு யூடியூப்ல 7500 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் இருக்கீங்க. ஆனால் அதுலேருந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 to 12% ஆஃப் தி ஃபாலோவர்ஸ் தான் இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இருந்து நம்மளை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாருங்க 967 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து 2500 ஃபாலோவர்ஸ் வந்து வாங்க போகிறோம். ஸோ ஒரு 3000 to 3500 பக்கம் இருக்கணுங்க. இன்னும் ஒரு 5-6 டேஸ்க்கு அப்புறம். ஸோ அது வந்து நடக்குதா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்படி நடக்காட்டியும் அவங்க வந்து ஃபீலாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுருந்துச்சு ரிவ்யூஸில். இதுதாங்க நம்மளோட URL. இப்போ வந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பை நவ் அப்படின்னு இருக்குங்க. நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணலாம். நான் இன்னும் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணல. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுதா என்னன்னு பார்ப்போம். பரவாயில்ல, அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண சொல்லலை, ஆனால் இமெயில் மட்டும் கேட்குது. இப்போ வந்து கார்டு டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணியாச்சுங்க. கீழே கூகுள் பே ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கணும்னு கூட அவசியம் இல்லை போல். கூகுள் பேலேயே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. இன்னும் 24 ஹவர்ஸில் நாங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. லைவ் வியூஸ்லாம் வேணும்னா உடனே நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குவெரிஸ்லாம் இருந்தால் கூட எங்கள் சப்போர்ட் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு பயங்கரமாக இதுக்காக சப்போர்ட் டீம்லாம் வேற வச்சு பயங்கரமான பிஸ்னஸாக நடத்திட்டு இருக்காங்க. பாருங்கள் 3 to 6 days அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இன்றைக்கி வந்து August 31st வந்து நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி ஒரு 5 to 6 days கழித்து நான் திருப்பி இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ அப்போ வந்து இங்கே எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். A few moments later. சீரியஸ்லி பயங்கர ஷாக்கிங்காக தாங்க இருக்குது. நான் வந்து ஒரு 3 to 6 days ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் நம்ம பே பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே அவங்க வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க 2500 ஃபாலோவர்ஸை. 6 days ஆகலைனாலும் கண்டிப்பாக 1 or 2 daysக்குள்ளே மேக்ஸிமம் முடிக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்கன்னு கனவுல கூட நினைக்கல. இந்த விஷயத்தை தாங்க நான் லைவாக அவங்கக்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ வாங்க நம்ம வந்து ரிசல்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வந்து 967 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பாருங்க 4026 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம வந்து 2500க்கு தான் ஆர்டர் வந்து போட்டிருந்தோம். ஸோ 2500 + 967னா 3400 and something தாங்க வரணும். ஆனால் அவங்க சொன்னதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா 500 to 600 வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணனா ஸ்கேமர்ஸ்லாம் இன்னும் ஜாலியாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் புதுசாக வந்த ஃபாலோவர்ஸ்குள்ளெல்லாம் மேனுவலாக போய் செக் பண்ண ரேண்டமாக. ஸோ எதுவுமே பாட்ஸ் வந்து இல்லைங்க, எல்லாமே ஒரு ரியல் அக்கௌண்ட்டாக தான் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். இது வந்து குறைஞ்சாலும் நாங்கள் வந்து ரீஃபில் பண்ணி தருவோம் அப்படின்னு கேரண்டி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணால் தான் தெரியும் இது இறங்குதா என்ன அப்படின்னு நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. உங்களோட மொத்த சோஷியல் மீடியா லைஃபே ஒரு பொய்யாக தாங்க இருந்திருக்கு இத்தனை வருஷமாக. நீங்கள் பார்த்தது நம்பினது அத்தனையுமே பொய் தான். ஸோ அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரியுங்க. முன்னாடியே இந்த வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறம் இதுக்காகலாம் செலவு பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தாங்க மனசுக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு. இந்த அவேர்னஸை 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன். 2 days பேக் என்னோட ஒய்ஃபோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவோட கிட் வந்து ஒருத்தங்க நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 8 or 9 வயசு தாங்க இருக்கும். 4th standard தான் படிக்கிறாங்க. ஸோ நானே அவங்கக்கிட்டலாம் பேசினதே கிடையாது. ஸோ சடன்லி காண்டாக்ட் பண்ணி இப்படி பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா என்னடா விஷயமா இருக்கும் அப்படின்னு லைட்டாக மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு ஷேர் மார்க்கெட் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க போல். 4th standard தானே போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் யார் சொன்னா, ஏன் இது பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே இங்கே காசு ஏர்ன் பண்ணலாமா? ஸோ அதனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, அதான் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு 4th standard பையன் வந்து கூப்பிட்டு பேசும்போது தாங்க எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இந்த வயசில் அவங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயந்தான். ஆனால் நிறைய பேர் இங்கே பேஷன்னால் வர்றது இல்லைங்க. ஸோ இதில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தாட்டை ஒரு குழந்தைக்கு கூட இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போய் விதைச்சிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு. நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க கடந்த 2 வருஷத்தில் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே. ஸோ அவங்க எல்லாருமே ரேண்டமான பீப்புள் தான், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு 100-150 பேர்கிட்டையாவது மினிமம் பேசியிருப்பாங்க. இன்னி வரைக்கும் ஒருத்தங்க கூட சக்ஸஸ் ஆன ஸ்டோரி வந்து எனக்கு வந்து சொல்லவே இல்லை. இந்த ஷேர் மார்க்கெட்னால அவங்க வாழ்க்கையில் எப்படி பணத்தையும் நிம்மதியையும் இழந்திருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்கு தாங்க நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. இருக்கிற அத்தனை யூடியூபர்ஸ்லேயும் நீங்கள் ஒருத்தங்க தாங்க ரியாலிட்டியை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தாங்க கூப்பிட்டேன், தப்பாக நினச்சிக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களால அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாமல் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பணம் இழந்த விஷயத்த அவங்க வெளியில் சொல்ல முடியாமல் மைண்ட்லேயே வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆனவங்க வந்து எவ்வளோ கம்மியான பேருன்னு இன்னும் மக்களுக்கு வந்து ரியாலிட்டி புரியவே மாட்டேங்குது. இதில் என்ன கொடுமையான விஷயம்னா பேசுனதில் 3/4 பேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாமல் இருந்தவங்க தான். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பார்த்து தாங்க சைடு இன்கம் பண்ணலாம்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. பயங்கர பேஷனோடு இருந்தாலே இங்கே வந்து காசு பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி டஃப்பாக தாங்க இருக்கும். இதில் பேஷனே இல்லாமல் வந்தனா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு சமூக அக்கறை வந்து ஒரு 1% இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். நான் எவ்வளோதான் சொன்னாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுமே வெளியில் சொல்லவே மாட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ண முடியாது. இதை பார்த்ததுக்கப்புறமாவது நீங்கள் வந்து கொஞ்சம் திருந்தணுங்க. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் திருந்தலைன்னா கடவுளே வந்தால் கூட உங்களை வந்து காப்பாற்ற முடியாது இந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து. அவ்வளோதாங்க சொல்ல முடியும். ஸோ லைக் பண்ண சொன்னாலே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஷேர் பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு தெரியும். அதனால தாங்க ஒரு சின்ன ஆஃபர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இது வந்து நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு மட்டும்தான். ஸோ
ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ஆஃபர் இருந்துச்சு, ஆனால் நிறைய பேர் அந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் அந்த வீடியோ வந்து பார்க்குறேன். ஆஃபர் தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் யாருக்குமே கொடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க. அவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நீங்கள் ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா 10% ஆஃபர் வந்து இருக்குங்க நம்மளோட கோர்ஸில். 20 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா 20% ஆஃபர் வந்து கொடுப்பேங்க. ஸோ 30 பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா 30% ஆஃபர் வந்து கொடுப்பேங்க. மேக்ஸிமம் 30% வரதாங்க கொடுக்க முடியும், அதுக்கு மேலெலாம் கஷ்டம். இது வந்து நம்ம கோர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லைங்க. இந்த வீடியோ 4 பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை எப்படி ஷேர் பண்ண மோட்டிவேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, அதனால தான் இது வந்து சொன்னேன். அது வந்து நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் நான் சொல்ல வர விஷயம் ஒன்று தாங்க. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக எல்லா ஸ்கேம்ஸையுமே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து இதோட சீரியஸ்னஸ் வந்து இன்னும் புரியல. ஸோ இந்த அவேர்னஸ் ஒன்று தான் கடைசி வரை பண்ணாமல் இருந்தேன். இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இதை லைவாக காமிச்சதில்லை. ஸோ இந்த வீடியோவையும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சீரியஸ்னஸ் வந்து வரலன்னா நீங்கள் வந்து கடைசி வரை ட்ரேடிங்கில் சக்ஸஸாக இருக்கவே முடியாது. திருப்பி ட்ரேடிங்கே பண்ணாதவன்கிட்ட போய் ஏமாந்துக்கிட்டே தாங்க இருப்பீங்க. ஸோ அவன் வந்து உங்களை வச்சு பயங்கரமாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பான். உங்களை வச்சு அவன் ஏர்ன் பண்ணுறது ஒரு மேட்ரே இல்லைங்க, அது ஊர் உலகத்தில் எல்லா ஃபீல்ட்லேயும் நடக்கிறது தான். ஆனால் ஈஸியாக காசு பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து உங்களை இதுக்குள்ளே இழுத்து பயங்கரமாக உங்கள் லைஃபையே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்துக்காக தாங்க நான் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ட்ரேடிங்கை ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸாக உங்களால் பார்க்க முடிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. ஸோ இல்லாட்டி நீங்கள் வரவே வராதிங்க. ஆஃபர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிவிடுங்க. இந்த அவேர்னஸ் வந்து ட்ரேடிங் ரிலேட்டட் மட்டும்தான் இல்லைங்க, லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் பற்றிலாம் வீடியோஸ் போடுறவங்க, இன்னும் மற்ற ஜானரில் வீடியோஸ் போடுறவங்க எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் இந்த ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரேடிங் ரிலேட்டட் பீப்புளுக்கு தான் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும்னு இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் 1 லட்சம் பேருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு 1 லட்சம் வியூஸ் வந்தால் கூட ஒரு 100 பேர் தாங்க கடைசியாக திருந்துவான். அந்த 100 பேரையாவது நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த இன்ஃப்ளூயன்சஸையும் பிளைண்டாக நம்ப மாட்டாங்க, கொஞ்சமாவது காஷியஸாக இருப்பாங்க. அதனால தாங்க சொல்கிறேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து பண்ணதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மூலியமாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த லைக் டிஸ்லைக் ஷேர் பக்கத்தில் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் அதில் போனீங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து எவ்வளோ வேணாலும் டொனேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். அந்த சூப்பர் தேங்க்ஸை பர்ச்சேஸ் பண்ணி தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணாலே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும். இனி வந்து உங்கள் வாழ்க்கையிலேயே எந்த ஸ்கேமர் நாய்ங்ககிட்டையும் ஏமாற மாட்டீங்கன்னு நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.